ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் சில விஷயத்தை நீ யோசித்து தான் செய்ய வேண்டும். முக்கியமாக சில விஷயத்தை பார்த்து தான் செய்ய வேண்டும். அப்படி அதை மாற்றி மாற்றி செய்யும் பொழுதுதான் சில கஷ்டங்கள் வந்து விடுகிறது. ஆனால் நான் இப்பொழுது செய்யும் விஷயத்தை நீ செய்தாலே போதும், மிகப்பெரிய ஒரு ஆளாக நீ மாறிவிடுவாய். என்ன சாய் சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். ஆம், உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்களை நீக்கி சந்தோஷத்திற்கான ஒரு வழியை தான் நான் என்று உனக்கு காட்ட இருக்கிறேன். அதிகமாக கஷ்டப்பட்டு விட்டாய். பணத்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும், உன் குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையும் சரி, ஒரு சாப்பாடு செய்து கொடுத்தால் கூட அது நன்றாக இருக்கிறது என்று சொல்லக்கூட உனக்கு ஆள் இல்லை. எப்பொழுதுமே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பார்த்து பார்த்து நீ சமைத்தால் கூட குறை சொல்வதற்குத்தான் இங்கு ஆட்கள் இருக்கிறார்களே தவிர, உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முழுமையாக இன்று நீ இந்த விஷயத்தை செய்தாய், இன்று நீ இந்த விஷயத்தை செய்ததினால் எனக்கு பெருமை, இந்த விஷயத்தை செய்ததினால் சந்தோஷம் என்று சொல்வதற்கு உனக்கு ஆட்கள் இல்லை. ஆட்கள் இருந்தார்கள், ஆனால் அவர்களெல்லாம் இப்பொழுது இல்லை. இப்பொழுது உனக்கென்று ஒரு குடும்பம் வந்து உன்னுடைய கடமையை நீ சரியாக செய்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரும் என்ன செய்கிறார்கள்? நீ செய்வது சரி, உன்னால் தான் வாழ்க்கை கெட்டு போய்விட்டது, உன்னால் தான் இப்படி இப்படி என்று என்னென்னவோ பேசுகிறார்கள். சரியா? என்னுடைய பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அனைத்து விஷயத்திலேயும் நான் நிரந்தரமாகவும் எல்லா விதமான அற்புதத்தையும் செய்து கொடுப்பதற்காக இருக்கிறேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உனக்கு செய்யாமல் நான் வேறு யாருக்கு செய்ய போகிறேன்? அதுவே சொல், நீ சொல், முதல் பார்க்கலாம். எப்பொழுதும் நீ என்னை எல்லா விஷயத்திலேயும் நம்புவாய். எல்லா விஷயத்திலேயும் என்ன தெரியுமா சொல்வாய்? உங்களை நம்பிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறேன், உங்களை நம்பிதான் என்று இந்த இடத்திற்கு செல்கிறேன், இந்த ஒரு விஷயத்தை செய்யவும் போகிறேன் என்று எப்பொழுதுமே நீ சொல்வாய். ஆனால் நீ எதை என்னிடம் நம்பி ஒரு இடத்திற்கு போனாயோ அந்த இடத்திலெல்லாம் நீ நல்ல பேர் தான் எடுத்திருக்கிறாய். தப்பான ஒரு பெயர் கூட எடுத்தது கிடையாது. அந்த நம்பிக்கை இன்னும் உனக்கு அதிகரிக்க போகிறது. நான் சொல்லும் இந்த விஷயத்தை மட்டும் நீ செய்துவிட்டால் போதும், வாழ்க்கையில் அளவுக்கு மீறிய சந்தோஷமோ வரும். உன்னுடைய துணை, உன்னுடைய வீட்டில் இருப்பவர்கள் அனைவருமே நிச்சயமாகவே உன்னுடைய வளர்ச்சியை பார்ப்பார்கள். இவளை என்னவோ என்று நினைத்தோம், ஆனால் இவ்வளவு பெரிய ஆளாகி இவ்வளவு பெரிய விஷயத்தை எல்லாம் சாதிக்க ஆரம்பித்து விட்டாளே என்று சந்தோஷப்படுவார்கள். ஆனால் இதை நீ வீட்டில் தான் செய்ய வேண்டும். இது வீட்டில் செய்தால்தான் இது சூட்சும வழி. புரிகிறதா? இந்த வழியை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ நாட்கள் மனவலியை தாங்கிக் கொண்டு இருந்தாய். ஆனால் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இன்பமான விஷயத்தை காட்டப் போகிறேன். இன்பமான விஷயத்தை நீ செய்ய வேண்டும். அதன் மூலமாக நீ நன்மை அடைய வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் உனக்காக நான் போராடி கொண்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு இருக்கிறேன். தங்கமான பிள்ளையே, நான் சொல்வதை மட்டும் ரகசியமாக வைத்துக்கொள். உன்னுடைய சொல்வதை மட்டும் ரகசியமாக எப்பொழுதும் வைத்துக்கொள். உன்னுடைய சமையலறையில் எப்பொழுதுமே இரவு நேரத்தில் எல்லா சாமானையும் விலக்கிவிட்டுத்தான் தூங்க வேண்டும். அடுத்தது ஒரு விஷயம் என்னவென்றால், ஒரு கிண்ணத்தில் அதில் முழுக்க அரிசியை வைத்து அதன் மீது அன்னபூரணியை வைத்து உன்னுடைய சமையலறையில் எப்பொழுதும் வை. அந்த அன்னபூரணி அடியில் 5 ரூபாய், அரிசி மேல் 5 ரூபாய், அதற்கு மேல் அன்னபூரணியை வைத்து நன்றாக ஒரு இடத்தில் வைத்துவிடு. எப்பொழுதும் சமையல் செய்வதற்கு முன்பு அந்த அன்னபூரணியை வேண்டிவிட்டு போய் அதற்கு பிறகு சமையலை செய். தட்டுப்பாடே இல்லாத அனைத்து பொருட்களையும் உன்னுடைய சமையலறையில் இருக்கும். அதாவது இது இல்லையே, இன்னைக்கு இது இல்லையே, அது இல்லையே என்று புலம்ப வேண்டிய அவசியம் இருக்காது. காசு பணங்கள் வந்து கொண்டே இருக்கும். நீ சமைக்கும் சமையலை எல்லோரும் பார்த்து நிச்சயமாகவே இப்படி ஒரு நல்ல சாப்பாடு எங்கும் சாப்பிட்டதில்லை என்று சொல்லும் அளவுக்கு அவ்வளவு ஒரு உணவை உனக்கு திருப்தியாக அந்த தெய்வமானவள் கொடுப்பார்கள். நான் சொல்வதை திரும்ப கேள். ஒரு கண்ணாடி பாத்திரம், சின்ன கண்ணாடி பாத்திரத்தில் அரிசியை நன்றாக முழுக வைத்து அதன் மீது 5 ரூபாயை வைத்து அதற்கு மேல் அன்னபூரணியை வைத்து சமையலறையில் வைத்துவிடும்.
வைத்துவிட்டது மட்டும் பத்தாது, எப்பொழுதுமே நீ சமைப்பதற்கு முன்பு அந்த அன்னபூரணியிடம் வேண்டிவிட்டு போய் சமையல் ஆரம்பி. காலை முதலில் துவங்குவாய் அல்லவா, அப்பொழுது அந்த அன்னபூரணியை வேண்டிவிட்டு அதற்கு பிறகு சமையல் செய். சமையல் எப்பொழுதும், சமையலுக்கு தேவையான பொருள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும். எப்படி? காசு வந்து கொண்டே இருந்தால் எல்லா பொருட்களையும் நீயே வாங்கி வைத்து விடுவாய். காசு பணத்திற்கு தட்டுப்பாடு இருக்காது. உன்னுடைய வீட்டில் இருக்கும் பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது. அதுபோல உன்னுடைய உணவில் அதிகமான ருசியை நீ காண்பாய். ஒரு நாள் செய்தாலே நீ போதும் பார். ஒரு நாள் செய்த பிறகு நீயே வந்து என்னிடம் சொல்வாய், இது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அதிசயம்தான். எல்லோரும் என்னை பாராட்டினார்கள், எல்லோரும் என்னை ஆச்சரியப்பட்டு பார்த்தார்கள் என்று சொல்லும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ பல இன்பங்களை காண்பாய். நிறைய நேரத்தில் நீ நினைத்திருந்தாய் என்னென்னவோ விஷயத்தை பற்றியெல்லாம். ஆனால் அது எல்லாமே போய் நம் வாழ்க்கையில் இந்த அளவுக்கு ஜெயிக்கப் போகிறோம் என்று நீயே உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து மிக பிரமிக்கும் அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பமாக இருப்பாய். உனக்கு ஒரு ஆசை, 2 ஆசை என்பதெல்லாம் கிடையாது. எல்லா ஆசையுமே இனிமே நடக்கும். அது மட்டும்தான் உண்மை. நீ என்னிடம் சொல்வாய் அல்லவா, ஒரே ஒரு ஆசை மட்டும் நடந்தால் போதும், இது என்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு அற்புதமாக இருக்கும் என்று. அப்படியெல்லாம் விட்டுவிடுவேனா? உன்னுடைய அனைத்து ஒவ்வொரு விஷயத்திற்கும் நீயே பார்த்து வியக்கும் வகையில் உன்னுடைய வாழ்க்கையோ மாறும். சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயதில் கஷ்டப்படுவது மனதுக்கு மிகப்பெரிய கஷ்டமாகத்தான் இருக்கும். நீயே நிறைய முறை சொல்லியிருக்கிறாய், சந்தோஷமாக இருக்க வேண்டிய வயது, கஷ்டங்கள் எல்லாம் பார்க்கக்கூடாத வயது. ஆனால் சிறு வயதில் இருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்க்கிறேன் என்று. ஆனால் நானும் உனக்கு சொல்வது என்ன தெரியுமா? சந்தோஷம். சந்தோஷத்தை மட்டுமே பார்க்க போகிறாய். இனிமேல் கஷ்டம் என்ற ஒரு விஷயம் முடிந்துவிட்டது. சிறு வயதிலிருந்து கஷ்டம் கஷ்டம் என்று அனுபவித்த ஒவ்வொன்றும் முடிந்து இன்பமான ஒரு வாழ்க்கையோ உன்னுடைய வாழ்க்கையில் துவங்கப் போகிறது. கொண்டாட்டம்தான், இனி ஆர்ப்பாட்டம்தான், நிம்மதிதான் இனிமேல். யாரெல்லாம் ஏதாவது உன்னை தேவையே இல்லாமல் பேசினார்களோ பேசுகிறார்களோ எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். ஏனென்றால் எல்லா விஷயத்திற்கும் நானே பொறுப்பாகுகிறேன். எல்லா விஷயத்தையும் நானே செய்து கொடுத்து உன்னை வாழ வைக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். சதா சர்வகாலமும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் எல்லா விதமான அற்புதத்தையும் செய்ய இந்த சாய் இருக்கிறேன். நம்பிக்கையோடு இருங்கள். எல்லாமே நல்லதே நடக்கும். எப்பொழுதும் எல்லா நாளும் உங்கள் கூடவே இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.